ராகவி, அட்லீஸ்ட் இந்த டேப்லெட் ஆச்சு போடுறி. நான் கஷாயம் குடிச்சிட்டேன்டி, எனக்கு அது போதும்டி, விட. ஏய், நீ இந்த டேப்லெட் போட்டுனா கொஞ்சமாவது பெட்டரா ஃபீல் பண்ணுவ. எழுந்துரு, பாத்து பாத்து எழுந்துரு. ஸ்வேதா, எங்கடி போன? வீட்ல காணோம். இல்ல, இங்க பக்கத்துல ஒரு பிஜி பாத்திருக்கேன், அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஏய், நான் ஏதோ உடம்பு முடியாத டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன்டி. நீ இங்கே வாயேன் ப்ளீஸ். இல்லடி, ஆல்ரெடி நீயே உடம்பு முடியாம ஒர்க்குக்கு லீவ் போட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இதுல நானும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு தோணுச்சு, அதான் கிளம்பிட்டேன். ஏய், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லடி, நீ இங்கே வாடி ப்ளீஸ் டி. வேண்டா ராகவி. ஏய் இல்லடி, எனக்கு உன் மேல அப்பப்போ கோவம் வந்துச்சுதான். நீ பண்ற சில விஷயம் எனக்கு பிடிக்கலதான். ஆனா நீ வரதுக்கு முன்னாடி நான் அப்படியே தனியா யார்கிட்டயுமே பேசாம சிரிக்காம ஆபீஸ் வீடுன்னு ஜடம் மாதிரி தாண்டி சுத்திட்டு இருந்தேன். நீ இங்க வந்தக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கூட சண்டை போடுறது, படத்துக்கு போறது, வெளியே போறதுன்னு கொஞ்சம் நார்மலா இருக்க ஆரம்பிச்சேன். நீ இங்க இருந்தா தாண்டி எனக்கு ஹாப்பியா இருக்கும். கொஞ்சம் இங்க வாயேன் ப்ளீஸ். நிஜமாவா சொல்ற? ஆமாண்டி, வந்துட்டேன். ஏய் ஏண்டி எங்கயோ போறேன் பிஜி தேடுறேன்னு சொன்ன, வீட்ல கூட உன் திங்ஸ் எல்லாம் இல்ல? சும்மா சொன்னேன், நான் என் திங்ஸ்லாம் வச்சுட்டு மாடியில தான் இருந்தேன். எப்படி இருந்தாலும் காலைல எழுந்துச்சு நீயே கிளம்புன்னு சொல்லிடுவ. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எப்படி? சூப்பர்டி. நான் கூட ரொம்ப சென்டிமெண்டா பேசினாலும் இங்க வரமாட்டேன்னு நினைச்சேன். நீ இப்படி மானம் கெட்டு போய் உடனே வந்து நிக்கிற.